வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் ரேவதி கதையில் February 15 நாளைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னா, நம்ம சாமுண்டி சரியான கோவத்துல நேரா அந்த மாயாவையும் மகேஷையும் பார்க்க வராங்க. அதுக்கு முன்னாடி மாயாவும் மகேஷும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. எப்படியோ பத்திரிக்கை எல்லாருக்குமே கொடுத்தாச்சு. இன்னும் 2-3 நாளையில உனக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கப்புறம் அந்த சொத்துல பாதி சொத்து உனக்கு வரும். அந்த பாதி சொத்தை பல கோடி லெவலுக்கு போகும். அதோட அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி எப்படியாவது ஏமாத்தி மிச்ச சொத்தையே நம்ம எழுதி வாங்கிடலாம் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா மாயா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மகேஷ் சொல்றாரு, நான் ராஜா அப்படின்னா நீ ராணியா இருப்ப. அந்த ரேவதிய நம்ம விரட்டி அடிச்சுட்டு நம்ம 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருப்போம். நம்ம கிட்ட பல கோடி சொத்து வந்துருச்சுன்னா சாமுண்டீஸ்வரியால நம்மளை எதிர்க்க முடியாது. அந்த சந்திராவும் நம்ம கூட வந்து சேர்ந்துப்பாங்க. நம்ம சந்திரா, சிவனாண்டி எல்லாருமே சேர்ந்து சாமுண்டீஸ்வரிய ஒரு வழி ஆக்கிடலாம். இதை கேட்டதோட மாயா சொல்றாங்க, ஆமாம் மகேஷ், நான் திட்டம் போட்டு எப்படியாவது அந்த சாமுண்டீஸ்வரிய வீட்டை விட்டு துரத்திடுவேன். இப்ப வந்து எப்படி நம்ம ஏமாத்தி அந்த வீட்டுக்குள்ள புகுந்தமோ, ரேவதியை கல்யாணம் பண்ண போறோமோ, அதே மாதிரி இன்னும் பல விஷயத்த சொல்லி அந்த வீட்டுக்குள்ள பிரச்சனையை உண்டாக்கி அந்த 3 பொண்ணுங்களையும் வீட்டை விட்டு விரட்டி சாமுண்டீஸ்வரியோட சொத்து எல்லாத்தையுமே நம்ம எழுதி வாங்கிடலாம். அனதா இருக்க சாமுண்டீஸ்வரி சொத்தெல்லாம் நம்ம பேருக்கு தானே எழுதி வைக்கணும் அப்படின்னு சொன்னதோட மாயா சொன்னதை கேட்டுட்டு மகேஷ் சொல்றாரு, என் செல்லம் சூப்பரா பிளான் பண்ற. மாயா சொல்றாங்க, அப்புறம் நம்ம சந்தோஷமா வாழணும்னா இதெல்லாம் முக்கியம்தான். அப்ப மகேஷ் சொல்றாரு, இங்க பாரு மாயா, அதோட அந்த மல்லிகா டாக்டர் இருக்குல்ல, அது கண்ணு முடியாம வேற இருக்கு. அதுக்கு கண்ணு சரியாயிட்டுன்னா பிரச்சனை. அதுக்கு மாயா சொல்றாங்க, அதெல்லாம் அந்த பொம்பளைக்கு இப்ப கண்ணு சரியாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்படியும் இன்னும் ஒரு 10 நாள் ஆகும் அந்த பொம்பளைக்கு கண்ணு சரியாகிறதுக்கு. அதுக்குள்ளேயும் ரேவதியை கல்யாணம் பண்ணிடலாம், கவலைப்படாத. இதை கேட்டதோட மகேஷும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதே நேரத்துல 2 பேரும் கொஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி இங்கேருந்து வந்துட்டு ஏய் அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரியை பார்த்ததோட மாயாவும் மகேஷும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப மாயா டக்குன்னு எந்திரிக்கிறாங்க. அப்ப மகேஷ் நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, வாங்கத்த, என்னத்த ரொம்ப கோவமா வந்திருக்கீங்க? சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, ஏய் நான் வந்த கோவத்துக்கு 2 பேருமே காலி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தேன். அப்ப மாயா கேக்குறாங்க, ஐயோ மேடம், என்னாச்சு மேடம், ஏன் இப்படி என் மேல இவ்வளவு கோவத்துல இருக்கீங்க? அப்படி நாங்க என்ன தப்பு பண்ணோம்? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நீங்க 2 பேருமே எவ்வளவு கேவலமான ஜென்மம் அப்படிங்கிறத என் ஃப்ரெண்டு மல்லிகா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டா. இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க ரேவதி. மாயா மாயா நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, மேடம் அப்படி என்ன மேடம் சொன்னாங்க? எங்க மேல எந்த தப்பும் இல்லையே. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நீங்க 2 பேருமே எந்த மாதிரி தொடர்புல இருக்கீங்க, அதனால என்ன ஆச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே என் ஃப்ரெண்டு மல்லிகா எனக்கு ஆதாரத்தோட சொல்லிட்டா. இதை கேட்டதோட மாயாவுக்கு செம்ம ஷாக்கு. அப்ப மாயா நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, இங்க பாருங்க மேடம், அவங்க இவங்க தப்பு சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் நம்பிட முடியுமா? நீங்க தானே மேடம் சொன்னீங்க அவங்க அப்படிதான் பேசிட்டு போவாங்க, அதை நம்பக்கூடாது அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இந்த வார்த்தையை வச்சு தாண்டி நான் உன்னை நல்லவன்னு நம்பினேன். ஆனா நீ இப்படி ஒரு விஷப்பாம்பா இருப்ப அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உன்ன மாதிரி ஒரு பொம்பளை எல்லாம் உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி துப்பாக்கியை நேரா நீட்டுறாங்க. அதே நேரத்துல நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. வீட்டுல ராஜராஜாவும் மயில் வாகனமும் கார்த்திகிட்ட ஓடி வந்து, எப்பா கார்த்தி, சாமுண்டீஸ்வரி கோவப்பட்டான்னா அவளோட கோவத்தை சரி பண்ணவே முடியாது. இந்த வீட்டுல அவளோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ற ஒரு ஆளு நீ மட்டும்தான்ப்பா. எப்படியாவது சாமுண்டீஸ்வரிய தடு. அந்த ஒரு கேவலமான ஜென்மங்களை காலி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி தப்பான முடிவு எடுக்க போறா. இதனால குடும்பம் ரொம்ப பாதிக்கப்படும். நீதாப்பா எப்படியாவது காப்பாற்றணும். கார்த்தி சொல்றாரு, சரிங்க மாமா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஸ்டேஷனுக்கு போறாரு. அங்க போயிட்டு மாயா மகேஷ் மேல ஒரு கேஸ் கொடுத்து போலீஸையும் கூட்டிக்கிட்டு மாயா மகேஷோட வீட்டுக்கு வராங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி நேரா மாயாவை பார்த்து, என் பொண்ணை ஏமாத்தி என் பொண்ணை வாழ வெட்டி ஆக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தானே நீங்க இப்படி திட்டம் போட்டீங்க, அதுவும் கேவலம் இந்த சொத்துக்காக. உங்க 2 பேருமே நான் விடமாட்டேன் அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரி கோவமா கையில வச்சிருக்காங்க. அதை பார்த்ததோட நம்ம கார்த்தி இங்கேருந்து ஓடி வந்து, மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. அப்ப மேல ஃபயர் ஆகுது. இதை பார்த்ததோட நம்ம மாயாவும் மகேஷும் செம்மைய அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, டிரைவர்
விடு டிரைவர், இவங்க 2 பேரையுமே நான் விடவே மாட்டேன். என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு வேணாலும் போவாங்களா? இவங்க 2 பேரும் உயிரோடவே இருக்கக்கூடாது. கார்த்தி சொல்றாரு, மேடம் கொஞ்சம் பொறுமையா இருங்க மேடம். இங்க பாருங்க, நீங்க இப்போ ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது உங்களோட வாழ்க்கையை மட்டும் இல்ல, உங்க பொண்ணுங்களோட வாழ்க்கையும் சேர்த்து பாதிக்கும். இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மங்களை நீங்க டீல் பண்ணக்கூடாது. அதுக்குதான் அதிகாரிங்களை வர சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு கார்த்தி கூப்பிட அந்த இடத்துக்கு அதிகாரிங்க வராங்க. வந்துட்டு நேரா அந்த மாயாவை பார்த்து, இங்க பாருங்க மேடம், உங்களை நாங்க கைது பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை பார்த்து சொல்ல, மாயா கேக்குறாங்க, நான் என்ன தப்பு பண்ணேன், எதுக்கு எங்களை கைது பண்ண போறீங்க? அப்ப போலீஸ் சொல்றாங்க, என்ன 2 பேரும் தவறான தொடர்புல இருந்துகிட்டு சாமுண்டீஸ்வரி மேடத்தோட குடும்பத்தை ஏமாத்தி அவங்க பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு ட்ரை பண்ணீங்கல்ல, இதுவே போர்ஜரி தான். 2 பேருமே கைது பண்றேன் அப்படின்ட்டு 2 பேருமே கைது பண்ண மாயாவும் மகேஷும் ரொம்ப அதிர்ச்சி ஆகி நிக்கிறாங்க. அப்ப நம்ம கார்த்தி நேரா மாயாவை பார்த்து, அன்னைக்கு என்ன சொன்னீங்க, எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொன்னீங்க, பாத்தீங்களா, உண்மை மட்டும்தான் ஜெயிக்கும், உங்களுக்கு சரியான தண்டனை கிடைச்சிட்டு. இது கேட்டதோட மாயா கார்த்தியை பார்த்து முறைச்சிக்கிட்டே அந்த இடத்துல இருந்து போறாங்க. சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்தியை பார்த்து, இங்க பாருப்பா, இதுக 2களும் போனாலும் கண்டிப்பா வெளியில விட்டுருவாங்க. கார்த்தி சொல்றாரு, அதை நான் பாத்துக்கிறேன் மேடம். அவங்கள பத்தின உண்மைதான் நமக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே அவங்க கிட்டே இருந்து நம்ம கொஞ்சம் உஷாரா இருப்போம்ல, நீங்க கவலைப்படாதீங்க மேடம். அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி அந்த மாயா கிட்ட இது மாதிரி உண்மை கண்டிப்பா நிரூபிக்கப்படும் அப்படின்னு சொன்னியல்ல, அப்ப அவளை பத்தின உண்மை உனக்கு ஏற்கனவே தெரியுமா? கார்த்தி சொல்றாரு, ஆமா மேடம், ஏற்கனவே அவங்கள பத்தின ஃப்ராடு வேலை எனக்கு தெரியும். நானும் மயில் வாகனம் தான் கண்டுபிடிச்சோம். மயில் வாகனம் தான் எப்படியாவது அந்த மகேஷோட வாயிலேருந்து உண்மையை வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தண்ணி வாங்கி கொடுத்து அவரை உண்மையை சொல்ல வச்சாங்க. ஆனா அவரோட போதாத காலம் ஃபோனு ஆடியோ சரியா ஒர்க் ஆகல. இல்லைன்னா அன்னைக்கே அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத உங்களுக்கு அவரை நிரூபிச்சிருப்பாரு. இவ்வளோ தூரம் வந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ளை அதெல்லாம் முயற்சி பண்ணாரா? கார்த்தி சொல்றாரு, ஆமா மேடம் அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ளை சொன்னதை நான் தான் காதல வாங்காம இருந்துட்டேன். 2 பேரும் சேர்ந்து ரேவதியோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு தானே முயற்சி பண்ணீங்க. கார்த்தி சொல்றாரு, ஆமா மேடம் அப்படின்னு. அதுக்கப்புறமா சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ரொம்ப நன்றி டிரைவர், சரி வாங்க வீட்டுக்கு போகலாம். நான் கூட அவசரப்பட்டு அந்த கேவலமான ஜென்மங்களை காலி பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். இதனால என் ஃபேமிலி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும்ல, நல்ல வேலை நீ கடைசி நேரத்துல எனக்கு எடுத்து சொல்லி புரிய வச்ச. கார்த்தி சொல்றாரு, சரிங்க மேடம் அங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு கிளம்புறாங்க. அங்க போனதோட நேரா சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு போனதோட நம்ம ரேவதி அங்கேருந்து ஓடி வந்து, அம்மா என்ன ஆச்சுமா அப்படின்னு கேட்க, சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அவங்க 2 பேருமே காலி பண்ணலாம் அப்படின்னு தான் போனேன். எப்படியோ இந்த டிரைவர் நம்ம ராஜா எடுத்து சொல்லி புரிய வச்சாரு. அப்ப ரேவதி சொல்றாங்க, சரிம்மா இந்த கல்யாணத்தை நிறுத்திருங்க. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்னடி விளையாடுறியா, இந்த கல்யாணம் நடக்காது. எப்பாரு கொஞ்ச நாள் நீ ரெஸ்ட் எடுத்துக்க, உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ரேவதி சொல்றாங்க, சரிம்மா. அப்ப ராஜராஜா சொல்றாரு, சாமுண்டீஸ்வரி ரேவதிக்கு கொஞ்சம் நேரம் கொடுமா, அவ கொஞ்சம் சரியாகட்டும். சாமுண்டீஸ்வரியும், ஆமாங்க, நான் ரொம்ப அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டேன், ரேவதிக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம ராஜராஜா சொல்றாரு, இங்க பாருமா சாமுண்டீஸ்வரி, கல்யாணம் சீக்கிரம் பண்ணலாமா, நம்ம பொண்ணுக்கு என்ன வயசாகுது, கொஞ்சம் பொறுமையாவே முடிவெடுக்கலாம். அப்ப சந்திர நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, அக்கா உனக்கு ஒண்ணு ஞாபகம் இருக்கா, அந்த சம்பந்தத்தை கொண்டு வந்ததே இந்த டிரைவர் தான். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா நான் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன், யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இத்தனை நாளும் இந்த மாயாவும் மகேஷும் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அதுங்க இப்படிப்பட்ட கேடி அப்படின்னு தெரிஞ்சதோட எனக்கு ரொம்ப பெரிய ஷாக் ஆயிட்டு. இது கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, சரி விடுக்கா, ஏதோ நடந்தது நடந்து போச்சு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, எப்படி சந்திரா நடந்தது நடந்து போச்சுன்னு சொல்லலாம்? அப்ப சந்திரா கேக்குறாங்க, சரிக்கா அதுக்கு 2 நீ என்ன பண்ண? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அதான் கடைசி நேரத்துல டிரைவர் வந்துட்டு அவங்க 2 பேருமே அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்தாச்சு, அதுங்களுக்கு நல்ல தண்டனை கிடைக்கும். இது கேட்டதோட சந்திராவுக்கும், சரிக்கா நல்ல ஐடியா தான்க்கா, நல்ல முடிவு பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்புறமா சாமுண்டீஸ்வரி நேரா மயில் வாகனம் நிக்கிறாங்க. மயில் வாகனத்தை பார்த்து, மாப்பிள்ள கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோவை காமிச்சு அதுல மகேஷ் என்னமோ சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னீங்கல்ல, அது இப்போ புரியுது மாப்பிள்ள. அந்த மகேஷ் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத அவர் வாயிலேருந்தே சொல்லியிருக்காரு. ஆனா உங்களோட போதாத காரணம் அந்த வீடியோ ஒர்க் ஆகல, அதனாலதான் உங்களால அந்த மகேஷை பத்தி என்கிட்ட ப்ரூவ் பண்ண முடியல. இல்லைன்னா அன்னைக்கே நீங்க ப்ரூவ் பண்ணியிருப்பீங்கல்ல. சாரி மாப்பிள்ள, உங்களை நான் அந்த இடத்துல அன்னைக்கு அசிங்கப்படுத்திட்டேன்.
அப்ப மயில் வாகனம் நேரா கார்த்தியை பார்க்க கார்த்தி தலையசைக்க அப்ப மயில் வாகனம் நினைக்கிறாரு, பரவாயில்லையே, நம்ம மாப்பிள்ளை கிட்ட சொன்னோம்ல இது மாதிரி உண்மையை கண்டுபிடிச்ச பிறகு எனக்கும் இதுல கொஞ்சம் பங்கு இருக்குன்னு சொன்னாதான் மரியாதை கிடைக்கும் அப்படின்னு மயில் வாகனம் சொல்லியிருந்தால கார்த்திகிட்ட. ஸோ அதனால அப்ப மயில் வாகனம் நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, அத்தை, நம்ம பொண்ணு ரேவதிக்கு நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்க மாட்டேனா, அதனாலதான் அவங்கள பத்தின உண்மைகளை உடனே சொல்லலாம் அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரி நீங்களும் புரிஞ்சுக்கிட்டீங்க. இது கேட்டதோட நம்ம சாமுண்டீஸ்வரியும் சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறமா நம்ம சாமுண்டீஸ்வரி நேரா மயில் வாகனத்தை பார்த்து, மாப்பிள்ள நீங்க ரொம்ப திறமையானவர் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டீங்க. மயில் வாகனம் சொல்றாரு, சரிங்க சரிங்க அத்தை அப்படின்னு. அப்புறமா சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அதுக்கப்புறமா ராஜராஜாவும் மயில் வாகனமும் ரூமுக்குள்ள போறாங்க. அங்க போனதோட மயில் வாகனம் சொல்றாரு, மாமா இது மாதிரி அந்த மாயா மகேஷ் பத்தின உண்மைதான் வெளியில தெரிஞ்சிருச்சே, இத பத்தி பாட்டியம்மா கிட்ட சொல்லி அவங்கள மறுபடியும் பொண்ணு கேட்டு வர சொல்லலாம்ல. மயில் வாகனம் சொல்ற ராஜராஜா சொல்றாரு, இங்க பாருங்க, இது மாதிரி சாமுண்டீஸ்வரி இன்னும் எங்க அம்மா மேல கோவத்துலதான் இருக்கா, அதனால எங்க அம்மா வந்தா சரிப்பட்டு வராது. பேசாப்ல அபிராமிய வர சொன்னா என்ன? மயில் வாகனம் கேக்குறாரு, அபிராமியா? அது யாரு மாமா? ராஜராஜா சொல்றாரு, என்ன மாப்பிள்ள இப்படி கேக்குறீங்க? அபிராமி என் தங்கச்சி மாப்பிள்ள, கார்த்தியோட அம்மா. இதை கேட்டதோட நம்ம மயில் வாகனம் சொல்றாரு, சபாஸ் மாமா, அவங்க வந்தாதான் சரிப்பட்டு வரும். அப்ப ராஜராஜா சொல்றாரு, நான் இத பத்தி ஃபர்ஸ்ட் என் அம்மா கிட்ட பேசணும். இதை கேட்டதோட மயில் வாகனமும் ஆமா மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல நம்ம கார்த்தி ரூமுக்குள்ள வராரு. வந்ததோட ராஜராஜா நேரா கார்த்தி கிட்ட போயிட்டு, மாப்பிள்ள ஒரு வழியா அந்த மாயா மகேஷ் பத்தின உண்மை வெளியில தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நமக்கு கவலையே இல்லை. எப்படியோ என் பொண்ணோட வாழ்க்கையே காப்பாத்தியாச்சு. கடவுளா பார்த்து மல்லிகாவையும் சாமுண்டீஸ்வரியும் சந்திக்க வச்சிருக்காங்க. மல்லிகா எப்படியோ சாமுண்டீஸ்வரி கிட்ட உண்மையை சொன்னதுனாலதான் இன்னைக்கு என் பொண்ணோட வாழ்க்கையே தப்பிச்சிச்சு. கார்த்தி சொல்றாரு, ஆமா மாமா, எனக்கும் அதே யோசனை தான். நான் கூட எப்படியாவது டாக்டர் மேடத்தை கூட்டிட்டு வந்துதான் சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கிட்ட உண்மையை நிரூபிக்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா தானாவே இதெல்லாம் நடந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரேவதி அம்மா ரொம்ப நல்லவங்க, அதனாலதான் அவங்களுக்கு நல்லது நடந்திருக்கு. மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாருங்க கார்த்தி, நல்லது நடந்திருக்கு. அதுவும் எதுக்காக தெரியுமா? உங்களுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக. கார்த்தி கேக்குறாரு, இங்க பாருங்க, தயவு செஞ்சு அந்த ட்ரீமை ஃபர்ஸ்ட் விடுங்க. எனக்கு வந்துட்டு கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்ப ராஜராஜா சொல்றாரு, மாப்பிள்ள இதே மாதிரி சொல்லிக்கிட்டு எத்தனை வருஷம் இருக்க போறீங்க? இங்க பாருங்க, உங்க அம்மா உங்களை பத்தி எவ்வளவு கவலைப்படுவாங்க. உங்களுக்கு முன்னாடி 2 அண்ணன் இருந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். அவங்க 2 பேருமே குழந்தை குட்டியோட ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். நீங்க இந்த நேரத்துல இப்படி எல்லாம் வேணான்னு சொல்றது ரொம்ப தப்பு மாப்பிள்ள. நீங்களும் ஒரு குடும்பஸ்தனா இருக்கணும்ல. கார்த்தி சொல்றாரு, மாமா எனக்கு அதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. தயவு செஞ்சு என்னை மறுபடி கட்டாயப்படுத்தாதீங்க. அப்ப ராஜராஜா சொல்றாரு, சரிங்க மாப்பிள்ள, நான் ஒண்ணு கேட்கல. கார்த்தி அந்த இடத்துல இருந்து போனதோட மயில் வாகனம் சொல்றாரு, மாமா பாத்தீங்களா, அப்ப கார்த்தி எந்த அளவுக்கு அந்த பொண்ணை விரும்பி இருப்பாரு. அந்த பொண்ணை பிரிஞ்சதுனாலதான் இவ்வளோ வருத்தப்படுறாரு போல, பாவம். ராஜராஜா சொல்றாரு, ஆமா மாப்பிள்ள, எப்படியாவது கார்த்தி மாப்பிள்ளையோட மனசை மாத்தி எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொன்னதோட அதுக்கு நம்ம ராஜராஜா சொல்றாரு, ஆமா மாப்பிள்ள, என் தங்கச்சி பையன் நல்லா இருக்கணும்னு நானும் தானே யோசிப்பேன். அதான் ரேவதியே சொல்லிட்டால, ஒருவேளை மகேஷுக்கு எனக்கும் கல்யாணம் நிச்சயிக்கப்படாம இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த குடும்ப ஒத்துமைக்காக இந்த பாட்டியோட பேரனை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு அவ வாயிலேந்து தானே சொல்றா. ஸோ கண்டிப்பா ரேவதி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பா. நம்ம பாட்டிக்கிட்ட போய் பேசலாம். இதை கேட்டதோட ராஜாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து பரமேஸ்வரியை சந்திக்க போறாங்க. பரமேஸ்வரி வழக்கம் போல கோவில்ல தான் இருக்காங்க. ராஜராஜா நேரா பரமேஸ்வரியை பார்த்துட்டு சந்தோஷமா ஓடி போய், அம்மா உங்ககிட்ட ரொம்ப சந்தோஷமான விஷயத்த சொல்ல வந்திருக்கேன். பரமேஸ்வரி சொல்றாங்க, என்னப்பா சந்தோஷமான விஷயத்த சொல்ல போற? நேத்தி என் பேத்தி அவளுக்கு கல்யாணம் அப்படின்னு பத்திரிக்கையை கொண்டாந்து கொடுக்குறா. பத்திரிக்கையில என் பேரனோட பேரு இருக்க வேண்டிய இடம் யாரோட பேரோ இருக்குது. ரேவதி மட்டும் சரின்னு சொன்னா நான் எப்படியாவது என் பேரனை அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். ஆனா அவளே தான் ஒத்துக்க மாட்டேங்கிறாளே. அப்ப ராஜராஜா சொல்றாரு, அம்மா கல்யாணம் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்துருச்சு. பரமேஸ்வரி கேக்குறாங்க, என்னப்பா சொல்ற? ராஜராஜா சொல்றாரு, ஆமாம்மா,
அந்த மாயாவும் மகேஷும் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத என் மாப்பிள்ள கார்த்தி நிரூபிக்காமலேயே சாமுண்டீஸ்வரிக்கு அந்த மல்லிகா டாக்டர் சொல்லிட்டாங்க. இப்ப சாமுண்டீஸ்வரி அந்த கல்யாணத்தையே வேணான்னு சொல்லிட்டா. இது கேட்டதோட நம்ம பரமேஸ்வரிக்கு ரொம்ப சந்தோஷம். என்னப்பா சொல்ற? அப்ப இந்த கல்யாணம் நடக்காதா? ராஜராஜா சொல்றாரு, ஆமாம்மா, இந்த கல்யாணம் நடக்காது. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, எப்பாடி, என் அப்பா முருகன் சொன்ன மாதிரியே கார்த்திக்கும் ரேவதிக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. இது கேட்டதோட ராஜராஜா சொல்றாரு, ஆமாம்மா, நீங்க நினைச்ச மாதிரி அப்பா முருகன் சொன்ன மாதிரி கார்த்திக்கு ரேவதிக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது. ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அதுக்கு பாட்டி கேட்குறாங்க, என்னப்பா ட்விஸ்ட்டு? அப்ப நம்ம ராஜராஜா சொல்றாரு, அம்மா, ரேவதி இருக்கால்ல, அவ இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டாமா. குடும்ப ஒத்துமைக்காக பாட்டியோட பேரனை கல்யாணம் பண்றதுக்கு நான் தயார் அப்படின்னு ஒத்துக்கிட்டா. ஆனா உங்க பேரன் கார்த்தி இருக்கான் பாருங்க, அவன் ரொம்ப முரண்டு பிடிக்கிறான். இந்த கல்யாணம் வேணாம், எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முரண்டு பிடிக்கிறான். இது கேட்டதோட பாட்டி சொல்றாங்க, இங்க பாருப்பா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் என் பேரனை எப்படி சம்மதிக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். ராஜராஜா சொல்றாரு, அதாம்மா நானும் சொல்றேன். நீ முதல்ல என் தங்கச்சி அபிராமியோ கூப்பிடு. அபிராமி கிட்ட கண்டிப்பா கார்த்தி பேசினா இந்த கல்யாணத்துக்கு கார்த்திய அபிராமி சம்மதிக்க வச்சிருவா. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, ஆமாப்பா, நான் உடனேயே அபிராமியை வர சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை கேட்டதோட நம்ம ராஜராஜாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. கூடிய சீக்கிரம் கார்த்தி ரேவதியோட கல்யாணம் நடக்க போகுது. இதனால நம்ம குடும்பம் மறுபடியும் ஒன்று சேர போகுது அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. பாட்டியும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அதுக்கப்புறம் நேரா நம்ம அபிராமியை காமிக்கிறாங்க. அபிராமி வீட்டில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு கனவு வருது. என்னன்னா கார்த்திக்கு கல்யாணம் நடக்க போற மாதிரியே. அப்ப அபிராமி ரொம்ப சந்தோஷமா டக்குன்னு எந்திரிக்கிறாங்க. அருணாச்சலம் கேட்குறாரு, அபிராமி ஆச்சியா, என்னம்மா ஆச்சு? அபிராமி சொல்றாங்க, என்னங்க, நம்ம பிள்ளை கார்த்தி இருக்கான்னு, அவனுக்கு கல்யாணம் ஆக போற மாதிரியே கனவு கண்டேன். இதை கேட்டதோட அருணாச்சலம் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அம்மாடி, இதுக்கு தானமா இத்தனை வருஷமா நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம். கார்த்தி தீபாவை இழந்து 6 மாசத்துக்கு மேல ஆகிருச்சு. அவன் மனசு மாறுவான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவன் மனசு மாறுற மாதிரியே தெரியல. எப்படியாவது அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். உனக்கும் அந்த கனவு வந்துருச்சா? இதை கேட்டதோட நம்ம அபிராமியும், ஆமாங்க, நம்ம பிள்ளைக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. ஸோ இது ஒரு சின்ன ப்ரெடிக்ஷன் தாங்க. ஸோ இந்த ஸ்டோரி இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த ப்ரெடிக்ஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அதோட இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் உங்களோட லைக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.